வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத்து. சினிமாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒவ்வொரு அப்டேட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சரி, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தான்ப்பா. ஓப்பனிங்ல என்ன வச்சிருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. வச்சிருக்கனே ராஷ்மிகா மந்தனாவை தான். ராஷ்மிகா மந்தனா கண்டென்ட் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ இப்போ ராஷ்மிகா மந்தனா பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சிட்டாங்கப்பா. இப்போ கூட ரீசெண்டாக அனிமல்ன்ற படம் ஹிந்தியில் அறிமுகமாய் கலக்கலான ஒரு ஹிட்டாக போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ராஷ்மிகா மந்தனா நடிச்ச எல்லா படங்களுமே கிளாஸான ஒரு ஹிட். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தமிழில் பற்றி என்ன வச்சிருக்க? ஓப்பனிங்க தமிழ் மிஸ் ஆகுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒன்று வச்சிருக்கிறேன். சிபி சக்கரவர்த்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சிவகார்த்திகேயனோட டான் திரைப்படம் எடுத்தாரு. அண்ட் அந்த திரைப்படம் ஒரு மேசிவான ஹிட். அதுக்கப்புறமா சிபி சக்கரவர்த்தி நான் பண்ணா சூப்பர் ஸ்டார் கூட தான் கதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட ஒரு ஸ்டோரியை சொல்ல போனாங்க. அண்ட் அந்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் பெட்டர்மெண்ட்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதாகவும், அதே மாதிரி நானே கிட்டேயும் ஸ்டோரி சொன்னார். அவருமே இன்னும் பெட்டராக உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் எனக்குமே ஸ்கெடியூல் ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனாலையும் சரி இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஹோல்டில் வச்சுட்டு பேசாம நம்ம சிவகார்த்திகேயன்ட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சிவகார்த்திகேயன் கிட்டேயே சிபி சக்கரவர்த்தி ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. அதுவும் ஓகே ஆயிடுச்சு. இதுக்கும் ராஷ்மிகா மந்தனாவுக்கும் தான் கனெக்ஷனு. அந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனாவை கதாநாயகியா போடலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஓகே தான்ப்பா, அஃபிஷியலாக நாங்கள் அப்டேட்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சங்கர் தான்ப்பா ரொம்ப பாவம். ஏன்னா ஒரு பக்கம் கேம் சேஞ்சர் படம் எடுத்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இந்தியன் 2 படம் எடுத்துட்டு இருக்காரு. சரி, தமிழோட எக்ஸ்பெக்டேஷன் இந்தியன் 2 தான். ஆல்ரெடி இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து செம்ம ஹிட். அது போக செகண்ட் பார்ட் எடுத்திருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய ஃபுட்டேஜ் நாங்கள் எடுத்துட்டோம், இதை நாங்கள் தேர்ட் பார்ட்டாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு திடுக்கிடும் செய்தியெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஓகே தான். படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி இந்த ஜூன் அப்படின்னாங்க. அப்புறம் மறுபடியும் தள்ளி போய் இப்போ ஜூலை வந்து நாங்கள் டெஃபினட்டாக ரிலீஸ் பண்ணிடுவோங்க. 12th இந்த படம் ரிலீஸ், எல்லாரும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அனிருத்தோடைய இசையில் வெளியான எல்லா பாடலுமே பாருங்க பேர் சொல்லும் பாடலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவேஸ் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க, நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதியோடைய நடிப்பில் கோட் படம் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இதுக்கப்புறம் ஒரே படம் தான், அப்புறம் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுமே ரசிகர்களுக்கெல்லாம் பயங்கர கஷ்டமாக போச்சு. பட் எனிவேஸ் அப்போ இந்த தளபதி 69 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வினோத் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு. அதுவும் பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ தான் முடிவே பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் விஜய் அவர்களுக்கு ஜோடியாக யார் நடிக்க போகிறாங்க அப்படின்றத தாண்டி அபர்ணா பாலமுரளி அவங்க தான் நம்ம வந்து ரொம்ப சூப்பராக சூரிய போட்டு நடிச்சிருக்காங்கன்னு பாராட்டிட்டு இருந்தோமே. ஸோ அந்த அபர்ணா பாலமுரளி இந்த தளபதி 69 படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. என்ன ரோலு, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல. ஆன் போர்டுன்ற மாதிரி போஸ்டரும் கிடையாது. எல்லாம் சினிமா வட்டாரங்களை பேசுறதான், வாங்கி சொல்றதான். பாகுபலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பிரம்மாண்டம்னா இதான்ப்பா பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறமா RRR படம் ராஜமௌலியே எடுத்திருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைங்க, அதுதான் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு படத்தை எடுக்க போறாங்கன்னா நீங்க பாருங்களேன், இது பாகுபலி ரேஞ்சுக்கு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் பாகுபலியே மிஞ்சல் அளவுக்கு நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போ சிறுத்தை சிவா சொல்லியிருக்காரு. எஸ், கங்குவான்ற படம் எடுத்துட்டு இருக்காரு. சூர்யா அதில் கதாநாயகனா நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். படத்தோடைய டீசர் வந்து வெளியான போதே பயங்கரமான ஹைப் இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்ட் இந்த படத்தில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது கிளைமேக்ஸ் காட்சியை மட்டும் படம் பிடிக்கிறதுக்கு அது ஒரு வார் சீக்வன்ஸ். அதுக்கு மட்டுமே 10,000 பேரை நாங்கள் இதெல்லாம் நடிக்க வச்சிருக்கோம். இது வந்து ஒரு மேசிவான வாராக இருக்க போகுது. அண்ட் இதில் சினிமாட்டோகிராஃபிலாம் பார்த்து நிஜமாவே எல்லாரும் பாராட்ட போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10,000 பேரை வச்சு மேய்க்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி இந்த படம் வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்றத தாண்டி ரியல் பீப்புளையே வச்சு எடுத்துக்கிறதுனால படத்துக்கான எதிர்பார்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அங்கே வச்சு மேய்க்கிற வேலை அதிகம் தானே அப்படின்ற மாதிரி தான் திரையுலக வட்டாரங்களும் பேசிக்கிறாங்க. அவதார், கேப்டன் மார்வல், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் இந்த மாதிரி ஹிட் திரைப்படங்கள் எல்லாத்துக்கும் விஎஃப்எக்ஸ் பண்ண டீம் தான் த கோட் திரைப்படத்துக்கும் விஎஃப்எக்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எஸ், வெங்கட் பிரபுடைய இயக்கத்தில். அதில் பிரபுதேவா, விஜய், எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ நாமளுமே வந்து விசில் போடு அப்படின்ற சாங்கெல்லாம் கேட்டோம். இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் பணிகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துட்டு இருந்த நிலையில் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி போஸ்டரை வெங்கட் பிரபு போட்டதும் போட்டாரு. இந்த படம் எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி போறவங்ககிட்டலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் நடித்த பிரசாந்துமே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா உடனே சார் சொல்லுங்க சார் எப்படி சார் இருக்கு கோட் அப்படின்னு சொல்லி கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. பட் இந்த கோட் படம் ரிலீஸ் ஆகும்போது எக்கச்சக்கமான போட்டிகளோட ரிலீஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 1 month கேப், 15 days கேப்லேயே இந்தியன் 2 ரிலீஸ் ஆக, அதுக்கப்புறம் புஷ்பா 2 ரிலீஸ் ஆக. ஸோ ஃபர்ஸ்ட் புஷ்பா 2 தான், அதுக்கப்புறம் அப்படியே கோட் ரிலீஸ் ஆகன்னு சொல்லி பர்ஃபெக்டான கேப் விட்டு எல்லாரும் கலெக்ஷன் அலட்டுப்பா அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்த மாதிரி தான் ரிலீஸே பண்றாங்க. அண்ட் இதோடைய வேகத்தை பார்த்தா சீக்கிரமா சொன்ன டேட்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்கப்பா. ஆவேசம் படத்திலேயே ஆவேசமா நடிச்ச ஃபகத் ஃபாசில் அடுத்து என்ன படம் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஏன்னா அவர் நடிச்ச புஷ்பாவா இருக்கட்டும், இப்போ பார்ட் 2 நடிச்சிருக்காரு, ஓகே அதெல்லாம் ஓகே தான். அடுத்த படம் மாமன்னன், இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் மேல எதிர்பார்ப்பு அதிகமாச்சு. அண்ட் அந்த வரிசையில் இப்போ ஜித்து ஜோசப், அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியல திருஷ்யம் அப்படின்ற படம் கொடுத்தாரு, அவரோட இவர் இணைய போறாரு அப்படின்ற மாதிரியான செய்தி வந்திருக்கு. ஆல்ரெடி திருஷ்யமா இருக்கட்டும், இல்லை நேரு இருக்கட்டும், இந்த மாதிரியான படங்கள்லாம் அடுத்து நம்ம என்ன பண்ண
போறோம் அப்படின்னு யோசிக்க வைப்பார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் தான் டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த சினிமா நியூஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பஞ்ச் ஆஃப் கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is back from விஜயஸ்ரீ. இது உங்க சினி பூத்.